ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அண்டு மற்றவங்க பேசுகிறதும் கேட்டிருப்பீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல அதோட அர்த்தம் கரெக்டாக வரும், என்ன மாதிரி சென்டென்சஸ் போட்டால் அது கரெக்டாக உட்காரும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் கிளியராக சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு கவனிங்க. நம்ம இதுலேருந்து போயிடலாம். எனக்கு டீ பிடிக்கும், அதே சமயம் அவருக்கு காஃபி பிடிக்கும். தமிழில் காப்பின்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு டீ பிடிக்கும், அதே நேரத்தில் அதே சமயத்தில் அவருக்கு இன்னொரு விஷயம் பிடிக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்களேன், எனக்கு டீ பிடிக்கும். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லிட்டோம். இது ஒரு மெயின் கிளாஸ். இந்த வார்த்தையை விட்டுறலாம் இப்போதைக்கு, பின்னாடி பார்ப்போம். அவருக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. அவருக்கு காஃபி பிடிக்கும். இது என்னது? இது ஒரு மெயின் கிளாஸ். ஓகே, இது ஒரு மெயின் கிளாஸ், அங்கே இருக்கிறது இன்னொரு மெயின் கிளாஸ். ஆனால் இங்கே நாம் என்ன அர்த்தத்தை சொல்கிறோமோ, என்ன கான்செப்டை இங்கே பேசுகிறோமோ, இதற்கு அப்படியே டோட்டலாக 100% பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கும். கான்ட்ராஸ்டிங் ஐடியா. எப்படி? டோட்டலாக ஆப்போசிட் இருக்க அந்த ஐடியாவை தான் நம்ம செகண்ட் மெயின் கிளாஸில் பேசியிருப்போம். முன்னுக்கும் பின்னுக்கும் என்னமோ சொல்லுவாங்களே, முரணானது அப்படின்ட்டு. முன்னாடி இருக்க சென்டென்ஸும் பின்னாடி இருக்க சென்டென்ஸும் என்னவா இருக்கும்? முரணாக இருக்கும். ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன ஆகாது அப்படின்னா ஒத்து போகாது. அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த கான்ட்ராஸ்ட்டை காட்டுறதுக்கு, அந்த அப்போசிஷனை காட்டுறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் அதே சமயம். எப்படி? அதே சமயம். அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க. இந்த அதே சமயம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் நேரத்திற்காக குறிப்பிடுகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல அதே சமயம் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு பொருளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை, எப்படி அது ஒன்றோட ஒன்று ஒத்து போகாமல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இப்போ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சமயம் இருக்குது. இங்கிலீஷில் இந்த வார்த்தைக்கு தான், இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணுறோம். எந்த வார்த்தை? வேர் ஆஸ். வேர் ஆஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, வேர் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை. ஆனால் அந்த பர்டிகுலர் வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியா இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ யூஸ் பண்ணணும்? ரெண்டு மெயின் கிளாஸ் வேணும். முன்னாடி இருக்க ஒரு மெயின் கிளாஸ் ஒரு அர்த்தத்தையும் ஒரு கான்செப்டையும், பின்னாடி இருக்கிற அந்த மெயின் கிளாஸ் இன்னொரு கான்செப்டையும் கொடுக்கும். ஆனால் ரெண்டு கான்செப்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும், ஒத்து போகாது. இந்த மாதிரி முரண்பாடாக இருக்கக்கூடிய ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு தான் நாம் இந்த பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்? ரெண்டு மெயின் கிளாஸுக்கு இடையில தான் இந்த வேராஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ வேராஸுக்கு முன்னாடி ஒரு மெயின் கிளாஸ், வேராஸுக்கு பின்னாடி ஒரு மெயின் கிளாஸ். ரெண்டாவது வரக்கூடிய மெயின் கிளாஸ் என்னவாக இருக்கணும்? கான்ட்ராஸ்டிங் கிளாஸாக இருக்கணும். கான்ட்ராஸ்டிங் ஐடியாவை கொடுக்குற அந்த ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸாக இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். என்னென்ன டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். மெயின் கிளாஸ் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு, வேரஸ், அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் கிளாஸ். சென்டென்ஸை பாருங்கள். மணி காஃபியை விரும்புகிறார், அதே சமயம் பவி தேநீர் மட்டுமே குடிக்கிறார். பவினிங்கிறது கேர்ள், மணினிங்கிறது பாய். சரிங்களா? ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆக்ஷனை செய்கிறாங்க. ஆக்ஷனே வேறு வேறு. எப்படியாமா? இவங்க செய்கிற ஆக்ஷன் காஃபி மேலே, இவங்க செய்கிற ஆக்ஷன் டீ மேலே. ப்ரிஃபரன்ஸே வேறு வேறையாக இருக்குது, கான்செப்டே வேறு வேறு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்? நாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். எந்த வார்த்தை? வேரஸ் அப்படிங்கிற அந்த ரூட் வேர்டு. சரி பாருங்கள். மணி காஃபியை விரும்புகிறார். எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு மெயின் கிளாஸ். எப்படி சொல்லலாம்? மணி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி த மணிலாம் போட்டுறக்கூடாது. ஏன்னா மணி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். பேர் வைக்கிறோம் அப்படின்னா பேருக்கு முன்னால் த அப்படிங்கிற வார்த்தையை போட்டுறக்கூடாது. அந்த ஆர்டிக்கல் தேவையில்லை. சரிங்களா? மணி விரும்புகிறார் தானே, அப்போது ப்ரிஃபர்ஸ். ஓகே, லைக்ஸ்ன்னு சொல்லுவீங்க, கரெக்டு தான், தப்பு இல்லை. லவ்ஸ்ன்னு சொல்லுவீங்க, கரெக்டு தான், அதெல்லாம் தப்பே கிடையாது. எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, மணி ப்ரிஃபர்ஸ் காஃபி. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு. மணி ப்ரிஃபர்ஸ் காஃபி, வேர் ஆஸ் அதே சமயம் பவி தேநீர் மட்டுமே
குடிக்கிறார். அப்போ இங்கே ப்ரிஃபர்ஸ்ங்கிற வார்த்தை அங்கே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, வேர்ப் மாறிடுச்சு. வேரஸ் பவி ஒன்லி மட்டுமே இருக்கா, ஒன்லி ட்ரிங்க்ஸ் டீ. அவ்வளோதான், பாருங்கள், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. மணி ப்ரிஃபர்ஸ் காஃபி வேரஸ் பவி ஒன்லி ட்ரிங்க்ஸ் டீ. மணி ப்ரிஃபர்ஸ் காஃபி வேரஸ் பவி ஒன்லி ட்ரிங்க்ஸ் டீ. ரெண்டுமே வேறு வேறு கான்செப்ட், முரண்பாடாக இருக்குது. ஒருத்தங்களுக்கு ஒன்று பிடிக்குது, இன்னொருத்தங்களுக்கு இன்னொன்று பிடிக்குது. ரெண்டுமே ஒரே நிலைமையில் இல்லை, ஒரே என்ன சொல்கிறதுங்க, அந்த சமமான இடத்துல இல்லை, வேறு வேறையாக இருக்குது. இந்த ஆண்டு நிறுவனம் லாபத்தை ஈட்டியது. எப்போ, இந்த வருஷம் லாபத்தை ஈட்டியது, பாஸ்டில் இருக்குது. இது பாருங்கள், ரெண்டுமே ப்ரெசண்ட்டு. இங்கே பாருங்கள், ஈட்டியது, சந்தித்தது, ரெண்டுமே பாஸ்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரே டென்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கும். சென்டென்ஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் உங்களால் மேக் பண்ண முடியும். இந்த ஆண்டு நிறுவனம் லாபத்தை ஈட்டியது, அதே சமயம் கடந்த ஆண்டு குறிப்பிட்ட இழப்பை சந்தித்தது. லாபம், இழப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட். எழுதலாமா? வாங்க. இந்த ஆண்டு நிறுவனம் லாபத்தை ஈட்டியது. இதை எப்படி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள், the company reported a profit this year. அவ்வளோதான். லாபத்தை ஈட்டியதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அந்த ப்ராஃபிட் கூட வேறு ஏதோ வார்த்தையெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. இதை சொன்னாலே போதும். The company reported a profit this year. The company reported a profit this year, whereas சேர்த்து எழுதணும், ஏன்னா ஒரே வார்த்தை இது. நம்ம இடையில கேப் விட்டோம் அப்படின்னா ரெண்டு வார்த்தையை பிரிஞ்சிடும், மீனிங் வராது. சரிங்களா? whereas கடந்த ஆண்டு குறிப்பிட்ட இழப்பை சந்தித்தது. பாருங்க, whereas last year it குறிப்பிட்ட இழப்பை சந்தித்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இழப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே சஃபர்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். லாஸ்ன்னு சொல்லுவீங்க, சஃபர்ட்னு போட்டுக்கலாம். அந்த லாஸ் அப்படிங்கிற வார்த்தையை வேற ஒரு இடத்துல இப்போ நம்ம போட போகிறோம். பாருங்க, இட் suffered a அவ்வளோதான், லாஸ் அங்கே போட்டாச்சு. அது என்ன ஆச்சு, அதனால் சஃபர் ஆச்சு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே போட்டோம். இழப்பை சந்தித்தது, நம்ம மீட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவீங்க, சந்தித்தது அப்படின்னா மீட் அப்படின்ட்டு. ஆனால் அந்த வார்த்தை இங்கே போட்டிங்கன்னா கரெக்டாக மீனிங் வராது. சஃபர்டுன்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட் இயர் இட் சஃபர்ட் அ சிக்னிஃபிகண்ட் லாஸ். சேர்த்து சொல்லலாமா? The company reported a profit this year. The company reported a profit this year, whereas last year it suffered a significant loss. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். whereas எங்கே போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், முதல் அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் விசாலமாக இருந்தது. விலாசம் வேற, விசாலம் வேற. விலாசம்னா அட்ரஸ், விசாலம்னா ஸ்பேஷியஸ். சரிங்களா? அதே சமயம் இரண்டாவது அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் நெருக்கமாக இருந்தது. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், முதல் அடுக்குமாடி குடியிருப்பு தானே. பாருங்கள், த ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட், அவ்வளோதான். த ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வாஸ் ஸோ ஸ்பேசியஸ், whereas இரண்டாவது அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் நெருக்கமாக இருந்ததுன்னு தான் இருக்குது. அதனால தான் வாஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். ஓகே, whereas the செகண்ட் அப்பார்ட்மெண்ட், செகண்ட் ஒன்னுன்னு சொன்னால் கூட போதும், மீனிங் வந்துடும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல. த செகண்ட் ஒன்னுன்னு சொன்னாலும் கரெக்டு தான். whereas the second apartment was so cramped. நெருக்கமாக இருந்தது அப்படின்னா ஸோ டைட்டுலாம் சொல்லிடக்கூடாது, ஸோ கிராம்ப்டுன்னு சொன்னாலும் கரெக்டு தான். பாருங்கள், த ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வாஸ் ஸோ ஸ்பேஷியஸ். த ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வாஸ் ஸோ ஸ்பேசியஸ், வேர்ஆஸ் த செகண்ட் ஒன் வாஸ் ஸோ கிராம்ப்டு. வேர்ஆஸ் த செகண்ட் அப்பார்ட்மெண்ட் வாஸ் ஸோ கிராம்ப்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸஸ். அதை பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். சென்டென்ஸில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கோடையில் அப்படின்னா கோடை காலத்தில். ஓகே, கோடை காலத்தில் பகல் எப்படி இருக்குமாமா, ரொம்ப நேரம் இருக்கும், நீண்டு இருக்கும். அதே சமயம் குளிர்காலத்தில் அந்த பகல் நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமாமா. ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம் வாங்க. கோடையில் அப்படின்னா இன் த சம்மர், அவ்வளோதான். இன் த சம்மர்
பகல் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்? ஆஃப்டர்நூன் தானே சொல்லணும். வெரி குட். இந்த சம்மர் பகல் நீண்டதாக இருந்தது. ஆஃப்டர்நூன் ஆர் வெரி லாங் அப்படின்னு சொல்லணுமா? பாருங்க, டேஸ். பகல் அப்படின்னா டேஸ்ன்னு சொல்லணும். ஓகே, டேஸ் ஆர் லாங், அவ்வளோதான். வேரஸ் குளிர்காலத்தில் அது குறுகியதாக இருக்கும். வேரஸ் இந்த வின்டர் அப்படியே போட வேண்டியதான். வேரஸ் இந்த வின்டர் டேஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோமா, அதை தேன்னு சொல்லிடலாம் செகண்ட் டைம் சொல்லும்போது. ஓகே, தே ஆர் வெரி ஷார்ட், அவ்வளோதான். சிம்பிள். பாருங்கள், வெரி ஷார்ட்னு சொல்லாமல் ஷார்ட்னு சொன்னாலும் கரெக்டு தான், மீனிங் வந்துடும். In the summer days are long. In the summer days are long, whereas in the winter they are very short. Whereas in the winter they are very short. ஏன்னா டைமை சொல்லும் பொழுது அதையும் நீங்கள் முன்னாடியே போட்டு சொல்லிடுங்க. ஓகே, சென்டென்ஸோட பிகினிங்லேயே சொல்லிடுங்க, சிம்பிளாக இருக்கும். அடுத்து பாருங்கள், காலையில், அதாவது ஒவ்வொரு காலையிலையுமே நான் கொஞ்ச நேரம் படிப்பேன். அதே சமயம் என் தங்கச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பாட்டு பயிற்சி செய்வாங்க. இது ரெகுலராக நம்ம செய்கிற வேலை, சரிங்களா? அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் எழுதுனா போதும். காலையில் அப்படின்னா இன் த மார்னிங். ஓகே, இன் த மார்னிங் ஐ கொஞ்ச நேரம் படிப்பேன். ஓகே, ஐ ஸ்டடி ஃபார் அ வைல், இல்லாட்டி ஐ ஸ்டடி ஃபார் சம் டைம், எது சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, வேர்ஆஸ் my sister practices singing, அவ்வளோதான். ஓகே, பாடுவதை பயிற்சி செய்கிறார். நல்லா கவனிக்கணும். சிங்கிங் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு V1 இருக்குது, அதற்கடுத்து ஜெரண்ட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு V1க்கு அடுத்தோ இல்லை V2க்கு அடுத்தோ ஜெரண்ட் இமீடியட்டாக வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஜெரண்டை, அந்த வேலையை அப்படி செய்வதை அப்படிங்கிற டோனில் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா மீனிங் வந்துடும். மை சிஸ்டர் ப்ராக்டிசஸ் சிங்கிங், பாடுவதை அப்படின்னு சொல்லணும். ஓகே, பாடுவதை பயிற்சி செய்கிறார், அவ்வளோதான். இதை தமிழாக்கம் பாருங்கள். இந்த மார்னிங் ஐ ஸ்டடி ஃபார் அ வைல். இந்த மார்னிங் ஐ ஸ்டடி ஃபார் அ வைல், whereas my sister practices singing. இவர் அதிக சலுகைகளை கொடுத்தார். யார்? ஒரு ஓனர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இவர் நிறைய சலுகைகள் கொடுத்தாரு. இவரோட பையன் இருக்காரு பாருங்க, அதே சமயம் அவர் பையன் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா சலுகைகளும் தடுத்துட்டாரு, நிறுத்திட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, he gave more offers. ஓகே, whereas his son stopped them, அவ்வளோதான். சிம்பிள். his son stopped them. இதை என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். பாருங்க, he gave more offers whereas his son stopped them. he gave more offers whereas his son stopped them. நீ அந்த பக்கம் போ, அதே சமயம் நீ இங்கே இரு. 2 பேர் இருக்காங்க, 2 பேர் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் ஒன்றா இருந்துட்டு வேலையே செய்கிறதில்ல. நம்ம சொல்கிறேன், இங்கே வா, நீ போ, அந்த பக்கம் போ, நீ எங்கேயும் போகாது, நீ என் கண்ணு முன்னாடி இரு, இங்கே இரு, என் கூட இருந்து வேலை செய் அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் அதே மாதிரி தான். ஒருத்தனை இன்னொரு பக்கம் போக சொல்கிறோம், ஒருத்தர் நம்ம கூட இருக்க சொல்கிறோம். அந்த கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸோட மீனிங்கே டோட்டலாக வேறையாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, சரிங்களா? நீ அந்த பக்கம் போ. இது என்ன அப்படின்னா சிம்பிளாக ஒரு இம்பரேட்டிவ் சொல்ல முடியாது, ஏன்னா நீ அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு இல்லை. அப்போ என்ன சொல்லலாம்னா யூ ஜஸ்ட் கோ தட் சைடு, ஜஸ்ட் கோ தட் சைடு. வேரஸ் அவ என் கூட இருக்க வேண்டும். he has to stay with me, இல்லாட்டி he has to be with me, எப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகே, he has to stay with me, அவன் என் கூட இருக்கணும். you just go that side, whereas he has to be with me, he has to stay with me. புரிஞ்சுதுங்களா? ஈஸியான ஒரு கான்செப்ட், ரொம்ப ஈஸி. ஆனால் இது நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் மறக்காது. இதோட யூசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் என்ன பண்ணிடணும், தட்டி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.